அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிற வசனத்தை நாம் படித்து தியானம் செய்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 115 அதில் வசனம் 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். சபைக்கு வருகிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். யாரெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுடைய முகங்களை எல்லாம் பிரகாசிக்க செய்கிற தேவன் அவர்களை ஆமென் கர்த்தரை தேடி அவரை ஆராதிக்கிற எல்லா வாய்களையும் கர்த்தர் நன்மையினாலே நிரப்புகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற தெய்வம், நம்மை நினைக்கிறவர். ஆதியாகமம் 35வது வசனம் 35வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல தேவன் யாக்கோபுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். யாக்கோபின் சந்ததிகளுக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். நான் மறந்து விடுகிற தேவன் அல்ல, நினைவு கூறுகிற தேவன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் அதை நினைத்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கவனிக்க வேண்டும். கர்த்தர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. உன்னுடைய அர்ப்பணிப்பை மறந்து விட மாட்டார், உன் தியாகத்தை மறந்து விட மாட்டார், உன் ஜெப வாழ்வை மறந்து விட மாட்டார். நீ ஆண்டவருக்காக செய்து கொண்ட பொருத்தனைகளை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து விட மாட்டார். அவர் நினைவு கூறுவார். நீ ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்ததை தேவன் மறந்து விடுவாரோ? உன் வாலிப பிரயாயத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தாயே, பாவங்கள் செய்யாமல் இது நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறாயே, தீமையான வழிகளிலே போகாமல் கெட்ட காரியங்களில் ஈடுபடாமல் பரிசுத்தமாய் வாழ்கிற உன் வாழ்க்கை, அர்ப்பணிப்போடு வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருக்காக உன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்துக் கொண்ட வாழ்க்கை, அதனால் என்ன பயன், என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறாயோ? ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் கர்த்தர் நினைக்கிறார், அதெல்லாம் நினைக்கிறார். 40 வயது வரை, 50 வயது வரை, 60 வயது வரை என் உத்தமத்தில் நான் நிற்கிறேனே, அதனால் என்ன பயன்? யோபு மனைவி சொன்னாலே, உன் உத்தமத்தில் இன்னும் நிற்கிறாயோ? தேவனை தூஷித்து விடு. உத்தமத்திலே நிற்கிறாய், உண்மையிலே நிற்கிறாய், பரிசுத்தத்திலே நிற்கிறாய், இதுவரைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிறாய். எத்தனை வருட காலங்கள் நான் கர்த்தரை தேடாத காலங்களே கிடையாது என்று சொல்லுகிறாய். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை விதமான தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து தேவனை தேடுகிறாயே, கர்த்தர் அதை மறந்து போவாரோ? கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். பாவ வழிகளில் உன்னை கொண்டு செல்வதற்கு நண்பர்கள் உன்னை தேடி வந்தபோது அது வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தாயே,
தேவன் அதை மறந்து விடுவாரோ? தேவன் ஒரு நாளும் மறப்பதில்லை. வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. வாலிப வயதிலே கர்த்தருக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகத்தோடு எல்லா பாவங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவனை சார்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தேவன் மறந்து விடுவாரோ? தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டார். அவர் நினைவு கூறுகிறார். அவர் நினைப்பார், என்னை மறுதலியாமல் இவன் இருந்தான், என்னை விட்டு கொடுக்காமல் இவன் நின்றான், எனக்காக நின்றான், எனக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டான், எனக்காக நிந்தைகளை ஏற்றுக்கொண்டான், எனக்காக அடிவுதைகளை ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் மறந்து போவாரா? மனிதர்கள் மறந்து போகலாம், மனிதர்கள் மறந்து போகலாம், கடவுள் தெய்வம் மறந்து போக மாட்டார். அவர் அதை நினைப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமா, அவருக்காக நாம் நிற்கிறதை அவர் நினைத்திருக்கிறார். அவருக்காக ஓடினதை அவர் நினைத்திருக்கிறார். அவருக்காக கொடுத்ததை அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்காக நீங்கள் எதை இழந்தாலும் எதை கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப அவர் தருகிற தேவன். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால்தான் தேவன் யாக்கோபு சந்ததிகளுக்கு சொல்றார், ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன், உன் பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினதே, அவர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும்னு சொன்னதை ஸ்டீபன் தடுத்து நிறுத்த முடியாது. ஸ்டீபனுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சதை யாரும் உங்களாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். விசுவாசத்தினால நம்முடைய வாழ்க்கை மாறும். நாம் விசுவாசிக்காமல் போனால் சோதரம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து போகும். தேவன்தான் எல்லாவற்றுக்கும் காரணம். அவர்தான் என்னை பலப்படுத்துகிறார். என் பலவீனமான நேரங்களிலே எனக்கு யார் பலன் கொடுப்பது? அவர்தான் தர என்ன அதற்கு ஏற்ற தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறவர் கர்த்தர் தான். அதனால ஒரு சொன்னதை செய்வார். ஒருவேளை கொஞ்சம் தடையா இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் காலம் ஆகலாம், ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம். அந்த சூழலை நமக்கு புரியாது. ஆண்டவர் என்னமோ தரண்டாரே, சூழல் பார்க்க ஒரு மாதிரியா இருக்க, சூழ்நிலை மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆமா, உனக்கு சாதகமான சூழ்நிலை கொண்டு வரும். ஒரு வசனத்தை படிக்கலாம். ஆதியாகமம் 48:4. ஆதியாகமம் 48:4. நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி, உன்னை பழுகி பெருக பண்ணுவேன், உன்னை பல ஜனக்கூட்டமாக்குவேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமா, நித்திய சுதந்திரம் பாரு. அதாவது உயிர் எழுதி வச்சிருக்காரு நம்ம மேல. அல்லேலூயா. ஆமா, புரிஞ்சு பாரு. கர்த்தர் நம்மள நினைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
ஆண்டவர் நம்மளை நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்துட்டா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ உண்மை, உத்தமம், நீதி, நேர்மை, பரிசுத்தம். நான்லாம் பாவம் பண்ணியிருந்தா, தப்பு பண்ணியிருந்தா, மற்றவங்களை அபகரிச்சிருந்தா பெரிய பொலிட்டிஷியனா இருக்கலாம் அப்படின்னு உள்ளம் உன்னை பார்த்து சொல்லும். அப்படின்னா இவைகள் எல்லாம் நஷ்டம் என்று நீ விட்டாய், கர்த்தருக்காக நஷ்டம் என்று விட்டு கருதி கொண்டார். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து நம்மளை என்ன பண்றாரு? நினைக்கிறார். நினைத்து நம்ம ஆசீர்வதிக்கணும். பாவ வழியில போகாம பரிசுத்தமா வாழ்கிற அந்த உன்னதமான வாழ்க்கை. இந்த உலகம் வேணும்னா கனவீனம் பண்ணலாம், கர்த்தர் கனம் பண்ணுவார். இவனெல்லாம் பொழைக்க தெரியாதவன் ஊர் சொல்லலாம், ஆண்டவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை அவனுக்கு கொடுக்கிறார். உன் தலையை உயர்த்துவேன், கனப்படுத்துவேன். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பும். நீ வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம், தலை குனிந்த இடத்திலெல்லாம் நீ தலை நிமிர்ந்து நிற்ப அப்படின்னு ஆண்டவர் உனக்கு சொல்லியிருப்பாருன்னா நிச்சயம் அது நடக்கும். உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை கொடுப்பார். உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் கொடுப்பார். அது மட்டுமல்ல, கொடுப்பேன் என்கிறதை உனக்கு உயிர் எழுதுற மாதிரி நித்திய நித்திய சுதந்திரமாக அது உனக்கு சுதந்திரமாக கிடைக்கும். நித்திய காலமாக நீ வாழக்கூடிய அந்த வாழ்வியலை தேவன் கொடுக்கும். இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது, நீ கர்த்தரை சார்ந்து இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளாக மாறலாம். ஆமா, ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாம் அவன் எல்லாத்தையும் விட்டு சும்மா அப்படியே வந்தாரு பின்னாடி. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை அப்படியே வச்சிடல. ஆபிரகாம் கவனிக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஆபிரகாம் ஆண்டவரே எனக்கு பணம் கொடு, பொருள் கொடு, ஆசீர்வாதம் கொடு கேட்டதே இல்லை. அல்லேலூயா. நீ பைபிள்ல போய் தேடி பாருங்க. எனக்கு பணம் கொடுத்த ஆண்டவரே, பொருளாதாரம் கேட்கல, ஈசாக்கு கூட கேட்கல. ஆனா பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் ஆபிரகாம் பெரிய செல்வந்தராய் வாழ்ந்தார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் வரும்போது அவர் எதுவுமே எடுத்துட்டு வரல, ஒண்ணுமே கொண்டு வரல. எல்லாமே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது. தேவன் சொல்லி சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் சொல்லி சொல்லி தான் நம்மளை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கு கூட பாத்தீங்கன்னா பெரிய செல்வந்தரா இருக்கிறார். எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு செல்வந்தரா இருக்கிறார். யாக்கோபும் அப்படித்தானே. அல்லேலூயா. அவர்கள் யாரும் கேட்கல, ஆண்டவரே எனக்கு பணம் கொடு, அது கொடு, இது கொடுலாம். யாக்கோபு கூட கேட்ட மாதிரி தெரியல. கர்த்தர் கொடுத்தார் அவர்களுக்கு. ஆமென். கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உண்மையாக அவரை தேடுகிற யாவருக்கும் சமீபமாக மட்டுமல்ல, தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார்னு இருக்கு. அவர் சமீபமா மட்டும் இல்ல, அவரை பார்க்கறது மட்டுமல்ல, பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். நம்மளை பட்டினி போடவே மாட்டார், இல்லை அப்படின்னு வைக்க மாட்டார். ஆமென். அமுக்கி குலுக்கி நிரம்பி தருவார். ஆனா நாம் நம்முடைய கேரக்டர் மாறாம, நம்முடைய வாழ்வியல் மாறாம சரியா நம்மளை நடத்தணும். அதுக்குதான் இந்த அடித்தளமான சத்தியத்தை நாம் ஒரு நாளும் மறந்து போவோம். அது தேவன் நம்மை நினைக்கணும். நம்மை நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. காலைதோறும் புதிய
காலைதோறும் காஃபி போட்டு வீட்டில் நமக்கு தராங்க இல்லையா? அது மாதிரி காலைதோறும் அவர் நம்மளை நினைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு வேண்டியதை கொடுக்கும். இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு யாரும் கேட்கிறோம்ல, அப்போ அவர் நினைக்கிறதுனாலதான் காலையில் எழுந்து அடுப்பத்தை வைக்கிறோம், சமைக்கிறோம், வேலைக்கு போறோம், எல்லாம் செய்யறோம். அதே போல ஆண்டவர் நம்மளை நினைத்தால் நினைக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். நினைக்கிற இடத்துல நம்ம இருந்தவர் நினைக்கிறார். நினைச்சா அவர் நமக்கு இன்னைக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பார். இன்னைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த மாதத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை வேலை தருவார். எனக்கு வேண்டிய எல்லா நன்மையும் தருவார். ஒரு நன்மை குறைவில்லாமல் அவர் தருவார். அந்த அளவுக்கு நினைக்கணும். நினைக்கிற இடத்துல நம்ம நிற்கணும். யாரோ ஒருத்தன் கூப்பிட்டான் அவன் பின்னாடி போயிட முடியாது. யாரோ ஒருத்தன் கொடுத்தான்னு சாப்பிட முடியாது. ஏதோ ஒண்ணு வந்து சொல்லி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. கர்த்தர் கூட இருந்தா கர்த்தருக்காக நீ அதை விடணும். பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. கெட்டு போறதுக்கு நிறைய வழி இருக்கு, தேவனை விட்டு போறதுக்கு நிறைய வழி இருக்கு. நிறைய நண்பர்கள் உண்டு, நிறைய ஆசை இச்சைகள் பாவங்கள் உண்டு. அதெல்லாம் விட்டு தேவனுக்காக நிற்கும் போது அவன் நினைக்கிறார், அல்லேலூயா, என் பிள்ளை எனக்காக இருக்கான், பத்தியா, என் பிள்ளை எனக்காக இருக்கான், எனக்காக. இப்படிதான் தேவன் எல்லாரையும் நினைச்சு. இந்த உலகம் நம்மள ஒரு நாள் அவன் அதிசயமா பார்க்கும், ஆச்சரியமா பார்க்கும். அவன் ஒரு மாதிரியா பார்க்கறாங்களா, அவனை கவலைப்படாது, ஒரு நேரம் வரும் ஆச்சரியமா பார்க்கும். அப்போ அந்த நேரம் தான் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அந்த உத்தமத்திலையும் உண்மையிலையும் பரிசுத்தத்திலையும் நம்ம நின்னோம்னா தேவன் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலே 9வது அத்தியாயம் 15வது வசனம் 16வது வசனத்துல பார்ப்பீங்கன்னா நோவாவை கர்த்தர் நினைத்தார்னு இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நோவாவோடு செய்த உடன்படிக்கையை தேவன் நினைத்து நினைவு கூர்ந்தார். அவன் உத்தமத்தை, அவனுடைய உண்மையை, அவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் நினைத்து அவனை கர்த்தர் வாழ வைத்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருந்த எல்லா ஜீவராசிகளும், எல்லா மனிதர்களும், எல்லா மிருகங்களும், எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போயின. நோவா மட்டும் தேவனால் பாதுகாக்கப்படுகிறான். கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறவர், அவனை நினைவு கூர்ந்தார். அதே போல யாத்திராகமம் 2ஆம் அத்தியாயத்தில் 24, 25வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் இந்த வசனங்கள் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எடுக்கிற பெருமூச்சை தேவன் கேட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்டார்னு இருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கர்த்தரை விட்டு வெளியே போயிட்டு பாவம் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு எகிப்தியருடைய அடிமைத்தனத்துக்கு உள்ளானார்கள். கர்த்தர் நினைச்சார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் சொன்ன அந்த காரியத்தை, அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை கர்த்தர் நினைத்து, அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைக்கிறார். நம்மளை நினைச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்துல மேவிபோசேத்துன்னு ஒரு சகோதரர் இருக்கிறார் இல்லையா? அவரு தாவீது ராஜா அவரை நினைத்தார்னு இருக்கு. ஏன் நினைச்சார் தெரியுமா? அவரை அவங்க தகப்பனாகிய சாலமோன் ரொம்ப நல்லவன் தாவீது. அல்லேலூயா. சாலமோன் ரொம்ப நல்லவனா இருந்ததுனால தாவீது ரொம்ப பிடிச்ச ஆளு. சாரி, இவர் யோனத்தான் ரொம்ப நல்லவரா இருந்ததுனால யோனத்தானுடைய மகனை நினைத்தார் தாவீது. நமக்கு பிடிச்சமான ஒரு நபருடைய அந்த அன்பு நம்முடைய இருதயத்தை ரொம்ப தாக்கும்னா அவங்க பிள்ளைகள் மேலெல்லாம் இரக்கம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ அதனால தேவன் நம்மளை நினைக்கணும். நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்வியல் அமைஞ்சிருக்கும். கர்த்தரோடு நிற்கணும்.
கர்த்தருக்காக நிற்கணும், கர்த்தருக்காக சகித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. பொறுமையோடு பொறுத்து வாழணும். ஆமென். ஆக இந்த உலகத்தோடு கூட ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஓடுற ஆமென் சோத்திரம் தண்ணியில ஆமென் ஓடுற மீன் எதிர் நீச்சல் அடிக்கிற மீன்களாக இருக்கணும். செத்து போன மீன்களாக இருந்து விடக்கூடாது. பாவத்துல போய் அடிமைப்பட்டு விடக்கூடாது. கர்த்தருக்காக கர்த்தர் பார்க்கிறார். இல்லை வெளி வேஷமாக இருப்பது கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து நம்மளை கனம் பண்றார், நம்மளை நினைச்சு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்வியலை மாற்றும் அவர் நினைச்சா நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை சந்ததிகள் இதுக்கு இடையில 2-3 சந்ததி ஒரு பாவ சந்ததி வந்துருக்குன்னு வச்சுக்கீங்க. ஒருவேளை நம்முடைய பேர பிள்ளைகளோ நம்ம குழு பேர பிள்ளைகளோ அப்படி இப்படிமா ஒரு சூழ்நிலை அவங்க மாட்டிக்கிட்டாலும் உன் பரிசுத்த வாழ்க்கை சரியா இருக்கும் பட்சத்துல ஆமென் கர்த்தர் அதை நினைச்சு அந்த சந்ததியை மறுபடியும் டெவலப் பண்ணுவார். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய இருக்குது, அது நிறைய இருக்குது. கர்த்தர் மறந்துட மாட்டார். ஆமென். இஸ்ரவேல் அது அப்படித்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கெட்டு போயிட்டான், மொத்தம் கெட்டு போயிட்டான். கெட்டு போயிட்டு கர்த்தரான் எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையான்னு கர்த்தரான். அல்லேலூயா. அப்போதான் கடவுள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர் நினைக்கிறாரு கொஞ்சம். அல்லேலூயா. நினைச்சிட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் மோசே என்கிறவர் ஏற்கிறார். அப்போ ஏதாவது ஒரு உதவி ஒரு நன்மை நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் நம்மளை நினைக்கணும். இல்லைன்னா நம்முடைய மூதாதையர், நம்முடைய தாயோ, நம்முடைய தகப்பனோ, நம்முடைய பாட்டியோ, நம்முடைய தாத்தாவோ யாரோ அவங்க ஜபம், கண்ணீரின் ஜபம், உண்மையின் ஜபம், உண்மையாக வாழ்ந்த என் தாய், உண்மையாக வாழ்ந்த என் தகப்பன், இவர்கள்லாம் சரியா இருந்ததுனால ஒருவேளை நான் தடுமாறி விழுகிற நேரம் வந்தாலும் என்னை தாங்கி பிடிப்பார். ஏன் தெரியுமா? அவர்களை நினைவு கூர்ந்து. ஆமென் சொல்லுங்க. அவர்களை நினைவு கூர்ந்து. அதுதான் சொல்றேன். நான் சரியா இருப்பேன்னா, நான் ஒழுங்கா இருப்பேனா, என் பையன் அப்படி இப்படிமா மிஸ் ஆனா விட மாட்டாரு, அவனை தூக்கி எடுத்துட்டு வந்துடுவார். நம்மளை நினைப்பார் ஆண்டவர். உன் ஜெபத்தை, உன் கண்ணீரை, உன் வேண்டுதலை, உன் அர்ப்பணிப்பை, உன் தியாகத்தை, கர்த்தருக்காக நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைச்சு அவங்க மேல இறக்கப்படுவார். அப்படி இறக்கப்பட்டு மறுபடியும் கூட்டு வந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தது. அது கர்த்தர் நம்ம நினைக்கணும்னா வெறுக்க கூடாது, சி அப்படின்ற கூடாது. நம்ம மேல அவ்வளவு அன்பு, அவருடைய நேசம் பெருசா இருக்கணும். அந்த நேசம் மட்டும், அந்த நேசத்துக்குரியவர்களா நம்ம மாறிட்டு வச்சுக்கேன் சோதரம். அதனுடைய வல்லமே வேற, அதனுடைய மகிமே வேற, சாதாரணமா இருக்காது. யாரும் சும்மா பேசக்கூட விட மாட்டாரு. உன்னை பத்தி யாரா பேசினா கூட அவங்களுக்கு அவ்வளவுதான், விட மாட்டாரு. அவ்வளோ வைராக்கிய உண்டாக அவருக்கு வைராக்கியமாக செயல்படுவார். அந்த ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும், ஏன் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எத்தனையோ சந்ததி போயிடுச்சு, ஆனாலும் கூட அந்த பிள்ளைகளை, அந்த ஜனங்களை கர்த்தர் நினைத்தார்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை நினைச்சதுனாலதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நினைத்திருக்கிறார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.